இந்த ஆத்தா எவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வம்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஆத்தா சாட்சியா சொல்றேன், உன்னை தவிர வேற எந்த பொண்ணு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எனக்கு தெரிஞ்சு பழக்கமான ஒரே பொண்ணு நீதான். இது அந்த ஆத்தா மேல சத்தியம். நான் உங்களை நம்புறேங்க. சரி வா போலாம். அருண், இந்த நீங்க ஒரு கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல நான் நினைக்கிறேன். யார் அந்த வேதா? உங்களுக்கு அவருக்கு என்ன சம்மந்தம்? உங்க டேபிள் திறந்து பர்சனல் ஃபைல பார்த்தது தப்புதான். ஆனா பார்க்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு, அதனாலதான் பார்த்தேன். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டல, அப்புறம் முழுசா தெரியலையே. 50,000 1 லட்சம் அடிக்கடி கொடுத்து கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க. அது மட்டும் தான் தெரியும். ஆனா எதுக்காக கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. அது என் பர்சனல். ஓ, பர்சனலா? நான் உங்க ஜேஎம்டியா மட்டும் இருந்ததுன்னா இவ்வளவு கேள்வி கேட்டிருக்க மாட்டேன். பட் அன்பார்ச்சுனேட்லி நான் உங்க மச்சானும் கூட, அதனால தான் கேட்கிறேன். சொல்லுங்க. சமயம் வரும்போது சொல்றேன். அந்த சமயம் வந்தாச்சு. ப்ளீஸ் சொல்லுங்க. இதை பர்றாரோ, கருவறையில இருக்கிற சாமியை கூட சாமி நினைச்சு பார்த்தா தாண்டா சாமியா தெரியும். இல்ல அது வெறும் கல்லு நினைச்சு பார்த்தா கல்ல தான் தெரியும். மனுஷங்களும் அப்படித்தாண்டா. நான் ஒன்னும் பெரிய கடவுள் இல்ல, சாதாரண மனுஷன். ஆனா கருணை உள்ள மனுஷன். இப்போதைக்கு என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகே, போலாம் வா. ஹலோ, எங்கங்க இருக்கீங்க? ராஜி, நானும் அருணும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோமா. அவனும் அங்கதான் இருக்கானா? 2 பேரும் போனீங்க சரி, 2 காரையும் ஏன் எடுத்துட்டு போனீங்க? அது நான் அருணோட காரணம் தான் வந்துட்டு இருக்கேன். அப்ப உங்க கார் எங்க? அது என்னோட காரு என்னோட ஃப்ரெண்டு விஸ்வநாதன் இருக்கா இல்லையாமா, அவனோட சிஸ்டருக்கு மேரேஜ்னு சொன்னா 2 நாளைக்கு காரை கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டான். அதாம்மா நம்ம காரை அவனுக்கு கொடுத்துருக்கேன். அப்ப 2 நாளைக்கு கார் வராதா? ஆமாம்மா, என்னம்மா இது ஒரு பெரிய ப்ராப்ளமா? உனக்கு எங்கேயாவது வெளியில போனோம்னா கால் டாக்ஸி எடுத்துக்க. இது ஒரு பெரிய விஷயமா? வேண்டாம், நான் நாளைக்கு போய்க்கிறேன். எப்ப வருவீங்க? இதோ வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். ஐயோ சீக்கிரம் வாங்க, அருணோட கல்யாண கேசட் வந்திருக்கு, நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். ஓகேம்மா, நான் இன்னொரு 5 மினிட்ஸ்ல வீட்டுக்கு வந்துருவேம்மா. ஓகே சரி. டேய் இருடா, டாடியும் அங்கிளும் வராங்களாம், எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். சரி மம்மி. ஹலோ. என்னங்க, வைதேகி பேசுறேன். சொல்லு. என்ன வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு? பக்கத்துல அக்கா இருக்காங்களா? ஆமா. சரி, நான் சொல்றத மட்டும் கேட்டுக்கோங்க. என்னங்க நீங்க வீட்டுக்கு தேவையான லிஸ்ட் ஒரு பேப்பர்ல எழுதி வை, இல்லைன்னா மறந்துடுவேன்னு சொன்னீங்க. அந்த பேப்பர் லிஸ்டையும் மறந்துட்டு போயிட்டீங்களே. என்னன்னு தெரியல வைதேகி, இப்பெல்லாம் ஒழுங்கா எதுலயுமே சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இப்படித்தான் உன் வீட்டுக்கு வந்தப்போ ஏதோ ஞாபகத்துல நோ பார்க்கிங்ல கார் பார்க் பண்ணிட்டேன். போலீஸ் ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டாங்க போல. ஐயோ, என்னாச்சுங்க? வீட்ல என்ன சொல்லி சமாளிச்சீங்க? ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். என்னங்க நீங்க போலீஸ் ஸ்டாப் பண்ணா அந்த நம்பரை வச்சு வீட்டுக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்களா? ஃபோன் இருந்தா தானே பண்ணுவாங்க. நான் பாத்துக்கிறேன். நீ அந்த லிஸ்ட்ல எடுத்து வை, நாளைக்கு வந்து வாங்கி தரேன். சரிங்க. ஓகே, வச்சிரு.
என்னால இதை அனுமதிக்க முடியாது. அப்படி அனுமதிச்சா இந்த ஏஎன் நாராயணன் ஏமாந்த நாராயணன் ஆயிடுவான். ஏண்டா திருண்ண? பசி பசி கொடுமை. அதுக்கு தான் கோயில் கோயிலா அன்னதானம் போடுறாங்களே, அங்கேயும் போய் உண்டியலை உடைக்கிறீங்களாடா படவா? ஒருவேளை தானே சார் சாப்பாடு போடுறாங்க. ஓஹோ, சாருக்கு 3 வேளை சாப்பாடு போடணுமோ? ஆமாம் சார். போடுறா. 3 வேளை சாப்பாடு போடுற ஒரே இடம் ஜெயில் தான்டா. அங்க போ, இழுத்துக்கிட்டு போங்க. கோட்டுக்கு கீழே உள்ள என்ன மாதிரி அப்பாவி இளைஞர்களோட வைத்தறிச்சல் உன்னை சும்மா விடாது நாராயணன். போட உன்னை சும்மாவே விடாது அந்த வைத்தறிச்சல். வாடா. சாபம் கொடுக்குறான், சாபம். குட் மார்னிங் சார். வாங்க உட்காருங்க. என்ன விஷயம் சார், நான் என்னோட காரை தெரியாம நோ பார்க்கிங்ல பார்க் பண்ணிட்டேன். நம்ம ஸ்டேஷன்ல இருந்தா யாரோ டோ பண்ணிட்டு வந்துட்டாங்களா? வண்டி இங்க இருக்கிறதா சொன்னாங்க. அப்படியா? கார் நம்பர் என்ன? TN 104133 சார், மாருதி 800. 302 சார். எஸ் நம்ம சார். ஸ்டேஷன்ல இருந்து இவருடைய காரை டோ பண்ணிட்டு போயிருக்காங்களா? என்ன பொசிஷன் விசாரிங்க. ஓகே சார். பாப்போம். சார், அவர் பேர்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாமா சார்? அவன் உண்டியல் திருடன், அவனுக்கு என்ன மரியாதை? அவரு கேஸ் பொடியா? ஓகே சார். 2 நாள் முன்னாடி எந்த வண்டியும் டோ பண்ணலையா சார்? அப்படின்னா யாரோ திருடிட்டு போயிருப்பாங்களா சார்? காரை எங்க நிறுத்தி வச்சிருந்ததா சொன்னீங்க? மயிலாப்பூர் மாடவீதியில சார். யூசுவலா கார் திருடுறவன போன மாசமே உள்ள தள்ளியாச்சு. உள்ள போனவன் எவனாவது வெளியே வந்துட்டானா? ஓகே, நான் என்கொயரி பண்றேன். மிஸ்டர் சிவராமன் சார். ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. ஓகே சார். சார், பென் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கோங்க. சார், இதுல உங்க அட்ரஸே எழுதலையே. ஓ சாரி சார். சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன். சிவராமன், நம்பர் 12 சார், மத்திய ராஜாங்க விடுதி, மயிலாப்பூர் சார். சரி, நீங்க போங்க. சரி சார். திருடனை கண்டுபிடிச்சதும் நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். ஓகே சார். சரி, தேங்க்யூ சார். ஓகே. என்ன சார் ஆச்சு? ரிங்கு போகுது, ரெஸ்பான்ஸ். அப்படியா? ஓகே சார். பாக்ஸ் மறந்துட்டேன். ஏய் மாதவா, ஏய், இங்க என்னடா பண்ற? சும்மா ஹேர் கட் பண்ணிட்டு போலாமேன்னு கார் எடுத்துட்டு வந்தேன். வண்டி யாருது? ஓனர் யாருன்னு கேட்டால் கார் எடுத்துட்டு வர முடியும்? அப்படியே ராயப்பேட்டெல்லாம் அனாதையாக நின்றுக்கிட்டு இருந்தது. அனாதைக்கு அனாதை தானே ஆதரவுன்னு அப்படியே அடிச்சுட்டு வந்துட்டேன். மச்சான் வேணாண்டா. 100-200 திருடிட்டு இருந்த வரைக்கும் ஓகே. காருன்றது பெரிய விஷயம். மாட்டணும், அப்புறம் எல்லா கார் திருட்டி நம்ம தலையில கட்டிடுவாங்க. மாட்டிக்காத வரைக்கும் சிட்டி ஃபுல்லாக ஜாலியாக சுற்றுவோம். புதுப்பேட்டையில் கொண்டு போய் வந்த விலைக்கு விற்றுட்டு எஸ்கேப் ஆகிடுவோம். நீ போயிட்டு வா, நான் வரல. டேய், எங்கடா போகிற? ஜானகிக்கு ஃபோன் பண்ண. என் லவ் மாதிரியே உன் ஃபோன் அவுட் ஆஃப் ஆர்டர் போல இருக்கு. நேரில் போய் பார்த்துட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு வரலான்னு கிளம்புறேன். எதுக்கு? எங்க இருந்தாலும் வாழ்கன்னு சொல்லிட்டு வரப்போறியா?
டேய் வாடா. கார்ல கூட்டிட்டு போற புருஷன் தானே வேணும்ட்டு போனா நம்மகிட்டயும் கார் இருக்குன்னு வந்தாவா காட்டிட்டு வருவோம். வா. சரியா வராதுப்பா. நீ சுட்ட காரு நீயே போயிட்டு வா, நான் பஸ்ல போயிட்டு வரேன். சொல்றத கேளுடா. சாவி எப்படி? ரைனா, இன்னைக்கு இந்த காருக்கு நீ தான் ஓனர். எதுவும் பேசாத. வண்டி எடு. அதுக்கு எடுறா. சரி வா. ஏறுறா. முத்து, ஐயா ஏன் செடியெல்லாம் இப்படி பூச்சி அரிச்சு போய் கிடக்கு? மருந்து அடிக்கிறது இல்லையா? அடிச்சிருங்க ஐயா. அதெல்லாம் ஒழுங்கா அடிச்சதானே நல்லா வளரும். சரிங்க ஐயா. என்ன கல்யாணத்துக்கு போன கார் திரும்பி வந்துருச்சு? ஐ மருண். ஹலோ சார், ஹலோ மாதவன். சார். சிவராமன் சாரோட பிரதருங்களா? ஜானகி இருக்காங்களா? இருக்காங்களே. நீங்க? சொன்னனே, என் பேர் மாதவன். ஜானகி இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு மாடியில் தான் குடியிருந்தாங்க. ஓஹோ. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க மேரேஜுக்கு என்னால் வர முடியாமல் போயிடுச்சு. பிஸ்னஸ் வழியாக டூர் போயிட்டேன். அதான் பார்த்து கிஃப்ட்டை கொடுத்துட்டு அப்படியே விஷ் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். நான் தான் ஜானகியோட ஹஸ்பண்டு. உங்களுக்கு சிவராமன் எப்படி? எந்த சிவராமன்? இல்லை, இந்த காரு. இந்த கார் மாதவனோட ஆஃபீஸில் கொடுத்த கார். மாதவனோட வேலை திறமையை பாராட்டி புகழ்ந்து மாதவனுக்கு கம்பெனி கொடுத்த கார். மாதவனுக்கு கம்பெனி கொடுக்க நான் வந்திருக்கேன். ஐ எம் பாபு, சிட்டி பாபு. மாதவா, சார் காரியை பார்க்குறாரு. சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல இருக்கு. ஜானகி கிஃப்ட் கொண்டு வந்த மாதிரி சாருக்கு கிஃப்டாக கொடுத்துருவோமே, ஒரு சின்ன விலை போட்டு. வேணா எடுத்துக்கங்க சார். என்ன பேசுறீங்க? இது உங்க காரா? ஆமா, எங்க கார் தான். ஆர்சி புக் இருக்கா? அது வீட்டில் இருக்கு சார். ஓஹோ. வண்டியில் செட் இருக்கா? இருக்கு. வரும்போது நம்ம பாட்டு கேட்டு வந்தோம்ல மாதவா. என்ன செட்டு? பர்ஃபே. மர்ஃபியை சொல்கிறான் சார். யா. உள்ள இருக்கிறது சோனி செட். என்ன சார் மேஜிஷியன் மாதிரி உள்ள பார்க்காமலே இருக்கிற செட்டை கரெக்டாக சொல்றாரு. செட்டு மட்டும் இல்லடா, உள்ள ஏசி எந்த கண்டிஷன்ல இருக்கு, இன்சூரன்ஸ் எப்போ எக்ஸ்பைரி ஆகுது, எல்லா விஷயத்தையும் விலாவரியா சொல்லுவேன். சொல்லுவீங்க. விட்டா வண்டியே உங்களுதுன்னு சொல்லுவீங்க போல இருக்கு. சொல்றது என்னடா, இது என் வீட்டு வண்டியே தான். எங்க வீட்டு வண்டியை திருடி எனக்கு கிஃப்டா தரீங்களா? ரொம்ப சட்டை பிடிக்கிற வேலை வேண்டாம். எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்குவோம். போலீஸ் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். ஜானகி சார், நான் ஜானகியோட ஃப்ரெண்டு. பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி? வாய மூடா. ஜானகி, ஜானகி, சீக்கிரம் வா. என்னாச்சு மாதவன்? நீங்களா? இந்த திருட்டு ரஸ்கல் உனக்கு தெரியுமா? முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணு, அப்பதான் எல்லாம் சரியா வரும். என்னாச்சுங்க? என்னாச்சுன்னு முதல்ல என்கிட்ட சொல்லுங்க. என்ன நடந்தது? நம்ம வீட்டு காரை திருடி நமக்கே கிஃப்டா கொடுக்கறாங்க. நீ முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணு. மாதவன், நீ முதல்ல போனை பண்ணு. சரி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் பேசிக்கிறேன் அவங்க கிட்ட. நோ ப்ளீஸ், எனக்காக ப்ளீஸ். நான் பேசிக்கிறேங்க, விடுங்க. மாதவன், என்ன அது? நீங்க நடந்துக்கிறது, பேசுறது, இதெல்லாம் வச்சு நீங்க ஏதோ ஒரு பெரிய கம்பெனில வேலை செய்றீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க செஞ்சிட்டு இருந்ததெல்லாம் இந்த கேவலமான திருட்டு தொழிலா? ச்சே, உங்க வீட்டு மேல குடியிருந்தேன்னு நினைக்கும் போது எனக்கு வெக்கமா இருக்கு. இவ்வளவு நாள் நீங்க பழகுனீங்கிறதுக்காக உங்களை நான் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கல. போயிடுங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு யூ. கெட் அவுட். என்ன கிஃப்ட் இது?
இதை எங்கிருந்து திருடிக்கிட்டு வந்தீங்க? இது பாருங்க, அன்பளிப்புங்கிறது ஒருத்தங்களை ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்காக கொடுக்கறது. உங்க ஞாபகமே எனக்கு எதுவும் தேவையில்லை. என் மானத்தை வாங்காம